நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஷுவா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடினற்ற நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நற்செய்தி நேர பகுதிக்கு நியாயாதிபதி இயேசுவின் ஊழியங்கள் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். மீண்டுமாக இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது நாம் இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு முன்பாக, ஆண்டவரே நீர் பேசுகிற தேவனாக இருக்கின்றீர், எங்களோடு கூட நீர் பேசும் அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இரவு வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நற்செய்தி நேர பகுதி மூலமாக ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களை உற்சாகப்படுத்துகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், ஆயத்தப்படுத்துகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் நீர் இந்த நற்செய்தி நேர பகுதி வாயிலாக என்ன நற்செய்தியை எங்களுக்கு வைத்திருக்கின்றீரோ அதை அடியேன் மூலமாக நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பல கேள்விக்குறிகளோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல விண்ணப்பங்களோடு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நிறைவேற்றுவாரா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வராதா? தொழிலில் ஆசீர்வாதம் வராதா? வீணான செலவுகளுக்குள்ளாக என்னுடைய நிலைமை போய்கொண்டே இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் அதில் 2வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாம் ஆராதிக்கிற அந்த தேவனுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவர். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வத்தையும் படைத்தவர் அவர்தான். இந்த மனுக்குல மீட்பிற்காக பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுஷர்களை மீட்டெடுக்கும்படியாக மனிதனாக அவதரித்து மீண்டுமாக மனிதனாக அவதரித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றளவும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவரிடத்தில் ஜீவ வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் ஜெபித்தார்களோ எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இல்லை, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஏனென்றால் நீர் சகலத்திற்கும் தேவனாக இருக்கிறீர். அண்ட சராசரத்திற்கும் தேவனாக இருக்கின்றீர். பூமிக்கும் வானத்திற்கும் தேவனாக இருக்கின்றீர். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் தான் ஜெபிக்கும்படியாக ஜனங்கள் ஓடோடி வருவார்கள். உண்மை. நம்ம நிறைய வேண்டுதல்களோடு எல்லாமோ அலைந்து திரிந்துட்டு கர்த்தரிடத்தில் வருகிறோம், அல்லது கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நான் நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்று சொல்லி இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை ஜெபம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அப்போ யாருடைய ஜெபத்தை கேட்பார்? வருகிற எல்லாருடைய ஜெபத்தை கேட்பாரா? கேட்பது எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பார். ஆனால் பதில் யாருக்கு கிடைக்கும்?
பதில் யாருக்கு கிடைக்கும்? நீதிமொழிகள் 28:9 சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதத்தை கேளாதபடி, இந்த சத்திய வேத வசனம் என்ன சொல்கிறது, இதை குறித்து கேள்விப்படாதபடி, இந்த வேதத்தை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை, அது என்ன சொல்கிறது, இந்த வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கிறது, எனக்கு என்ன சொல்கிறது, எதுவும் தேவையில்லை, ஆனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அது ஆகாத காரியம். அப்படிப்பட்டவருடைய ஜெபம் அருவருப்பானது. அருவருப்பான ஜெபத்தை யார் கேட்பார்கள்? பதில் கிடைக்காது. யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? நீதிமொழிகள் 15:8 சொல்கிறது, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கமாய் வாழ்கிறவர்கள் என்ன பலி செலுத்தினாலும் சரி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் விடுதலையை கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி அந்த ஸ்தோத்திர பலி ஏறெடுத்தாலும், அல்லது நான் காணிக்கை செலுத்துகிறேன், கர்த்தர் எனக்கு என்னுடைய ஆசீர்வதித்திருக்கிறார், துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், என்னை உயர்த்தி இருக்கிறார், நான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவேன் என்று சொல்லி காணிக்கை கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. செம்மையானவருடைய ஜெபம் அப்படி என்றால், செம்மையானவருடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி இதன் மூலம் கண்டுகொள்கிறோம். வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் எப்படி ஏறெடுக்கப்படும் இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினால் பிதாவை எதை கேட்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு மனமாக ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும், அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். ஜெபித்தால் ஜெயம் பெறுவோம். இங்க வசனம் சொல்கிறது, செம்மையானவருடைய இருதயம், செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்போ வேதத்தில் யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கு உடனே பதில் கிடைத்திருக்கிறதோ, அவர்களுடைய இருதயம் செம்மையானதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை முறை செம்மையாக இருந்திருக்க வேண்டும். அப்போ அதிலிருந்து ஒரு கேட்கப்பட்டவருடைய ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே என்றால், அங்கு ஆதியாகமம் 24வது அதிகாரம் 11 முதல் 14 வரை ஒரு புறஜாதியாருடைய ஒரு ஜெபம், அந்த வேண்டுதல் செய்த உடனே கேட்கப்பட்டது. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், 15வது வசனம், 24வது அதிகாரம் 15வது வசனம், அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். இங்கு ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலேசர் என்ன செய்கிறான்? தன்னுடைய எஜமானுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாக அவனுடைய சகோதரனாகிய லாபானிடத்தில் இருந்து பெண்ணை கொள்ளும்படியாக, பெண்ணை அழைத்து வரும்படியாக அங்கு வருகிறான். இவனுக்கு தெரியாது லாபான் யார், அவனுடைய மகள் யார், ஒன்றுமே தெரியாதவனாக இவன் புறப்பட்டு வருகிறான். அப்படி வரும் பொழுதுதான் அவன் சொல்லிக் கொண்டது ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறான். என்ன ஜெபம் பண்றான்? ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயை செய்தருளும். ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கிறான். என்று எப்படி ஆரம்பிக்கிறான்? எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாகி இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி. அவனுக்கு தெரியும், என்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு அவள் மனைவியாக கூடியது யார் என்று அவருக்குத்தான் தெரியும். அவர்தான் இந்த காரியத்தை சித்திக்க பண்ண முடியும், வேறு யாராலையும் முடியாது என்பதனை அவன் நன்கு அறிந்த
அறிந்திருந்தபடியினால், அவன் கர்த்தரை குறித்து நல்ல அறிவு இருந்திருக்கிறது. தன்னுடைய எஜமானுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். எனவே அவன் சொன்ன காரியம், இன்றைக்கு எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும், என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும், அவனுடைய மகனுக்கு ஏற்ற வரனை நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீரே, அந்த வரனை கண்டுகொள்வதற்கு நீர் தயவு செய்தருளும் ஐயா. நான் வந்திருக்கிறேன், நான் அந்த வேலைக்காக வந்திருக்கிறேன். என்னுடைய இந்த பிரயாணத்தை நீர் வாய்க்க பண்ண வேண்டும். என்னுடைய எந்த காரியமாக வந்திருக்கிறேனோ அந்த காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி அவன் சொல்றான், இங்கு யார் தண்ணீருக்காக வருகிறார்களோ மந்தையை மேய்க்கும் மடக்கும்படி அவங்ககிட்ட நான் கேட்பேன், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்கும் என் ஒட்டகங்களுக்கும் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் என்று சொல்லி நான் அறிந்து கொள்வேன் என்று சொல்லி அவன் முடிப்பதற்கு முன்பாக, சொல்லி முடிக்கும் முன்பாக அங்கு ரெபெக்காள் வருகிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவனுடைய ஜெபம் பேசும் பொழுதே கேட்கப்பட்டிருக்கிறது, ஜெபிக்கும் பொழுதே அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவனுடைய இருதயம் செம்மையான இருதயம் உள்ளவனாக இருந்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்த்தால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 2வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, மூத்த ஊழியக்காரனாக அந்த எலேசர் இருந்து கொண்டிருக்கிறான். நீண்ட நாட்களாக தன்னுடைய எஜமானோடு கூட அவன் இருக்கிறவனாக இருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய எஜமானை விட்டு அவன் பிரிந்து போகவில்லை. ஏன் லோத்துவும் ஆபிரகாமும் இருவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டான பொழுது ஆபிரகாம் சொல்றான், நீ ஒரு பக்கமா போ, நான் ஒரு பக்கமா போறேன், நமக்குள்ளாக வாக்குவாதம் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது லோத்து பிரிந்து செல்கிறான். ஏன்? இவன் மூத்தவனாக இருக்கிறான். பிரிந்து செல்கிறவளோடு கூட நம்ம சென்று விட்டால் நாம் அங்கு நல்ல அதிகாரியாக, நல்ல பதவி உள்ளவனாக என்னுடைய வாழ்க்கை காணப்படுமே என்று சொல்லி அதற்கு ஆசைப்பட்டு தன்னுடைய எஜமானை விட்டு அவன் விலகவில்லை. அவன் லோத்துவோடு கூட போகல, அவன் ஆபிரகாமோட கூட இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தன்னுடைய எஜமானை சார்ந்து அவனிலே நிலைத்து நிற்கிறவனாக காணப்படுகிறான். அப்போ எஜமானை சார்ந்து நிற்கிறவர்கள், ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, ரூத் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்தவளாக இருந்தாலும் முறுமுறுக்கிற தன்னுடைய மாமியாராகிய நகோமியை பிடித்து கொண்டாள். ஏன் அவளை பிடித்து கொண்டாள்? உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஏன்? அந்த தேவனை குறித்து அவளுக்கு அறிவு இருந்தது. அவள் தன்னுடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளக்கூடியவர். அப்போ அப்படிப்பட்ட தேவன் தான் உண்மையான தேவன். அந்த தேவனை நான் பற்றி கொண்டேன் என்றால், ஒருவேளை இந்த நேரத்தில் நான் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் காணப்படலாம். எனக்கு ஒன்றும் இல்லாதவளாக நான் இருந்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய கணவரை இழந்திருக்கலாம், என்னுடைய பொருளை இழந்திருக்கலாம், என்னுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நான் இழந்து போயிருக்கலாம். ஆனால் நான் அவரை சார்ந்து கொண்டும் பொழுது எனக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு, எனக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு என்பதனை அவர் அறிந்திருந்து அவங்க நிலையாக அவளை பற்றி கொண்டு அவளோடு கூட வந்தபடியினால் அவனுடைய வம்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் தன்னுடைய எஜமானை பற்றி கொண்டாள், தன்னுடைய தேவனை பற்றி கொண்டாள். இயேசுவும் அதைத்தான் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா? நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், ஏதோ எனக்கு பிரச்சனை, நான் வந்தேன், இயேசுவினிடத்தில் வந்தேன், விண்ணப்பத்தை கேட்கிறவரிடத்தில் வந்தேன், நான் வந்து சொன்ன உடனே அவர் எனக்கு பதில் கொடுத்து விடுவார் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறோமா? அல்லது இயேசுவினிடத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 4வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள். இயேசுவில் நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவரிடத்தில் நிலைத்திருக்கணும், அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் தான் நம்ம அவரில் நிலைத்திருக்க முடியும். யோவான் 15வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, என் அன்பில் நிலைத்திருங்கள்.
அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவில் அன்பில் நிலைத்திருந்தால் அதே அன்பை நாம் பிறரிடத்திலையும் காண்பிக்க வேண்டும், சத்துருக்களையும் சிநேகிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாயமற்ற அன்புள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமே. 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாசத்தில் இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், இயேசு என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறதா? பூமியில் இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்கின்றீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி விசுவாசியுங்கள். இயேசுவில் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய பற்றுகிற விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்கள். அவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இரண்டாவதாக அவன் யார் என்று சொல்லி பார்த்தா, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் அதில் 2வது வசனத்தில் பின்பகுதி, தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி. அந்த எலேசர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவன் தன்னுடைய அந்த வீட்டில் தன்னுடைய எஜமானிடத்தில் நீண்ட நாட்களாக இருப்பது மாத்திரமல்ல, அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். வேலைக்காக வந்து சேர்ந்தவன் அங்கு அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். நீண்ட காலமாக ஒரே இடத்துல இருந்து வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் உண்மை காணப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அதனால்தான் அவன் அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். போர்த்திபாருடைய வீட்டில் அங்கு வந்து அவள் தவறு செய்வதற்கு, பாவம் செய்வதற்கு தூண்டும் பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் எப்படி என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வேன் என்று பயந்து ஓடினபடியினால் அவன் அங்கு உண்மையாக இருந்தான். அவன் சொல்றான், உன்னை தவிர வேற எதையுமே எனக்கு விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றிற்கும் என்னை கீழ்ப்படுத்தி என்னை அதிகாரியாக வைத்திருக்கிறான், எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண முடியாது, நான் என்னுடைய எஜமானனுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி அவன் உண்மையாக இருந்தபடியினால் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில், ஒருவேளை அவன் உண்மையாக இருக்கும் பொழுது அடுத்து அவன் சிறைச்சாலைக்கு சென்றாலும் ஒரு நாள் வந்த பொழுது தேவன் அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு உன்னை அதிகாரியாக்குவேன். அப்போ கொஞ்சத்தில் அவன் உண்மையாக இருந்தபடியினால் அவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். தேவனுடைய வீட்டில், கர்த்தருடைய வீட்டில், ஆலயத்தில் கர்த்தரை சேவிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல, ஜபிக்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா? அல்லது தேவை என்றால் மாத்திரம் கர்த்தரிடத்தில் வந்து ஜபத்தை கேட்கிறவரே நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உண்மை உள்ளவர்களாக நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோமா? சங்கீதம் 51:6 இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 51:6, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். நாம் உண்மையாக இருக்க வேண்டும், உள்ளத்தில் உண்மை வேண்டும். ஏதோ வெளியில உண்மையாக இருப்பது போல நடிப்பது அல்ல, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுதுதான் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய இருதயம் உண்மை உள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அடுத்து அவனுடைய விசுவாசம், அவனுடைய காரியம் எப்படியாக இருந்தது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும் என்று சொல்லி தன் எஜமானுடைய தேவன் மேல பற்றுதலாய் இருக்கிறான், விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான். விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? என்னுடைய தேவன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று சொல்லி அந்த விசுவாசம் நம்மிடத்தில்
இருக்கிறதா? எப்படிப்பட்டதாக விசுவாசம் இருக்கிறது? ஒருவேளை சொல்லலாம், வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 2வது அதிகாரம் 19 21 வசனம் வரை வாசித்து பார்த்தீர்களே என்றால், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிக்கிற இயேசு ஒருவர் உண்டு, தேவன் ஒருவர் உண்டு, எனக்கு விடுதலை கொடுக்கிறவர் உண்டு, எனக்கு அற்புதம் செய்கிறவர் உண்டு, என்னை உயர்த்துகிறவர் எனக்கு உண்டு, எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் உண்டு, எல்லாம் விசுவாசிக்கிற உண்மைதான், நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசிக்கிறோம், ஜெபத்தில் வந்து கேட்கிறோம், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எல்லாம் சொல்றோம். ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை நீ விட்டுவிடு, நீ எனக்காய் வா என்று சொல்லி அவர் நம்மோடு அணைக்கும் பொழுது, இல்லை இந்த பரிசுத்த குலைச்சல் நீ செய்திருக்கிறாய், இப்படிப்பட்ட பரிசுத்தத்திலிருந்து விலகி இருக்கிறாய், நீ பரிசுத்தமாகும்படி உன்னை சுத்திகரித்துக் கொள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இருக்கிறதா? நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை சொன்ன மாத்திரம் இயேசுவை நாம நம்புகிறோம். ஆசீர்வாதமான, எனக்கு பிரியமான, எனக்கு தேவையான, நான் விரும்புகிற காரியம் அதே போல கர்த்தருடைய வார்த்தை வந்துவிட்டால் நம்ம விசுவாசிக்கிறோம். உண்மை, நாம் நினைக்கிற காரியத்திற்கு எதிர்மறையாக இந்த தொழில் செய்ய வேண்டாம், இந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம், இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டாம், இந்த மகனை நீ திருமணம் செய்ய வேண்டாம், நீ இப்படிப்பட்டவனோடு நீ பழக்கம் வேண்டாம் என்று சொல்லி, இந்த மனிதனோடு தொடர்பு வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசிக்கிறோமா? இயேசுனுடைய உண்மையான காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார், என்னுடைய பாவத்தை சொல்லி இருக்கிறார், என்னுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தி இருக்கிறார், நான் அப்ப அதை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளாக இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நம்முடைய செம்மையானவர்கள் அல்ல, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவனுக்கு தெரியாது மழை பெய்யுமா, அவனுக்கு தெரியாது தண்ணி இப்படி வருமா, எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலையும் அவன் விசுவாசித்து வந்ததனால அவன் நீதிமானாக மாற்றப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல 29வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழலை, சிவந்த சமுத்திரம் முன்பாக இருக்கிறது, பின்னால பார்வோனுடைய சேனைகள் வருகிறது, அப்படி இக்கட்டான ஒரு சூழலில் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேனா? அல்லது 39வது வசனம் சொல்கிறது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க அடையல, ஆனா எனக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நித்திய ஜீவனை நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறாரே, அது கொடுக்கப்பட்டு இருக்கிறதே. நீங்களும் நானும் அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடந்து செல்கிறோமா? எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்து கொண்டு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1வது அதிகாரம் 6-7 வசனங்கள், ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. விசுவாசம் இல்லைன்னா கர்த்தரிடத்தில் நான் எதையும் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நினைக்க கூட கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே இந்த எலேசரை போல நம்முடைய வாழ்க்கை
எஜமானை சார்ந்து இருக்கிறதாக, எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக, எஜமானின் விசுவாசிக்கிறவர்களாக நம்ம வாழ்க்கை இருந்தால் நிச்சயமாக நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அப்படியே ஜெபிப்போமா? தகப்பனே, எங்களோடு கூட பேசினமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எலிசருடைய ஜெபம் ஆண்டவரே ஜெபித்து முடிக்கும் முன்பே அவனுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது போல ஆண்டவரே எங்களுடைய இருதயமும் உமக்கு நேராக திருப்பப்படட்டும். உம்மை சார்ந்து இருக்கவும், உம்மை நிலைத்திருக்கவும் ஆண்டவரே, இன்னும் உண்மை உள்ளவனாக இருக்கவும் அப்பா ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிறதாகவும் காணப்பட விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்கிறவர்களாக துன்பம் வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுதும் இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு இருக்க ஆண்டவரே, அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.